Hello everyone. Today வந்து May 16 கான current affairs தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து May 15 வரைக்கும் current affairs பார்த்தாச்சு. May 15 வரைக்கும் பார்த்துட்டு May first week current affairs revision, May second week current affairs revision பார்ட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோஸும் ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இது வரைக்கும் பார்க்கலனா பிஃபோர் வீடியோஸ்லாம் பாருங்க. மே ஃபர்ஸ்ட்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு பிளஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸும் குவிஸ் மாதிரி ரிவிஷன்ஸ்க்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? உங்களோட பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் அப்கமிங் பேங்க் எக்ஸாம்க்கு. ஓகே, இன்னைக்கு வந்து மே 16. இதுக்கான இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் PDF எல்லாமே வந்து நான் டெலிகிராம் குரூப்ல தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் மே 16. இது வந்து நான் அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இருந்து எடுத்து நான் தனியா நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல ஃபுல்லா அந்த பிரீஃப் நியூஸ் படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிளியரா இருக்கும் நியூஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்டான நியூஸ் மட்டும் தான் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன்ஸ் அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல ஃபுல்லா வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் நியூஸ் படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ், 12 மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ வி நோ நம்மளோட இந்தியால 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இவங்க வந்து எதுல ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா 4.3% வந்து கார்கோ ஹேண்ட்லிங்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 819 மெட்ரிக் டன் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024ல இருந்துச்சு. இப்போ வந்து 4.3% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ 2 மேஜர் போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து எந்த இதுலன்னா கார்கோ ஹேண்ட்லிங்ல. ஓகேங்களா? 2 மேஜர் போர்ட்ஸ் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து ஒடிஷா பேஸ்டு பாராதீப் போர்ட் அத்தாரிட்டி, இன்னொன்னு வந்து கண்ட்லா குஜராத் பேஸ்டு தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இந்த ரெண்டு போர்ட்டுமே வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க கார்கோ ஹேண்ட்லிங்ல 150 மெட்ரிக் டன் கார்கோ ஹேண்ட்லிங் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2025ல. நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே, இவங்க தனியா கொடுத்த டேட்டா என்னன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, மும்பை பேஸ்டு கம்பெனி, இவங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா 7.3 மில்லியன் 20 ஃபுட் ஈக்குவலன்ட் யூனிட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025ல வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஓகே, இது வந்து 13.5% வந்து இயர் ஆன் இயர் growth வந்து மார்க் பண்றாங்க. ஓகே, இந்த நியூஸ் ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் இன்கம் ஆஃப் மேஜர் போர்ட்ஸ். நம்ம இந்தியால இருக்க மேஜர் போர்ட்ஸ்ல இன்கம், டோட்டல் இன்கம் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா டபுள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஃபினான்ஷியல் இயர் 15ல பார்க்கும்போது 11,760 crore இருந்திருக்கு. இப்ப 25ல பாத்தீங்கன்னா 24,203 crore, அப்படியே வந்து டபுள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ்னா 75% வந்து காம்பவுண்ட் ஆனுவலி growth rate வந்து growth ரேட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க டோட்டல் இன்கம் ஆஃப் மேஜர் போர்ட்ஸ். ஓகேங்களா? இந்த நியூஸ் ஒண்ணுமே கிடையாது. மொத்தம் நம்மளோட இந்தியால 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு. இவங்க வந்து 4.3% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த இதுலன்னா கார்கோ ஹேண்ட்லிங் செக்டர்ல ஃப்ரம் 819ல இருந்து இப்ப 855க்கு அப்ராக்சிமேட்டா மாத்திருக்காங்க. அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 மேஜர் போர்ட்ஸ் மட்டும் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. கார்கோ ஹேண்ட்லிங்ல இவங்க வந்து 150 மெட்ரிக் டன் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. யாருன்னா ஒடிஷா பேஸ்டு பாராதீப் போர்ட் அத்தாரிட்டி, கண்ட்லா குஜராத் பேஸ்டு தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே டேட்டா வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி வந்து அவங்க 7.3 மில்லியன் 20 ஃபுட் ஈக்குவலன்ட் யூனிட் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டோட்டல் இன்கம் ஆஃப் மேஜர் போர்ட்ஸ் வந்து டபுள் ஆயிருக்கு லாஸ்ட் 10 இயர்ல அட் 7.5 காம்பவுண்ட் ஆனுவலி growth ரேட்டுக்கு. ஓகே, இவ்வளவுதான் இந்த நியூஸ். இதோட ஃபுல் நியூஸ் பார்த்துடலாம் ஒன்ஸ். இங்க ஃபுல் நியூஸ்ல தான் நான் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் வந்து கரெக்டா நோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நீங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இதை ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அந்த 12 மேஜர் போர்ட்ஸ் என்னன்னு இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி, மும்பை போர்ட் அத்தாரிட்டி, ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி, Marmugo Port Authority, New Mangalore Port Authority, Cochin Port Authority,
விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, சென்னை போர்ட் அத்தாரிட்டி, காமராஜர் போர்ட் லிமிடெட், நெக்ஸ்ட் விசாகப்பட்டினம், நெக்ஸ்ட் வந்து பாரதீப் போர்ட் அத்தாரிட்டி, நெக்ஸ்ட் சியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட் அத்தாரிட்டி. இந்த போர்ட்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எந்த சிட்டில இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 12 மேஜர் போர்ட்ஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. அதுல ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு 2 மேஜர் இந்தியன் போர்ட்ஸ் பத்தி பேசினாங்க. இன்னொன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேயோட டேட்டால ஒரு மேஜர் போர்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, அவங்களோட அமௌண்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். டோட்டல் இன்கம் பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் இருக்காங்கல்ல, இவங்களோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுனில் பலிவால். ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லியில இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேயோட யூனியன் மினிஸ்டர் நேம் என்னன்னா சர்பானந்தா சோனாவால். ஓகே, செகண்ட் நியூஸ் போலாம். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது போர்ட் நேம், அதோட ஹெட் குவார்டர், ஐ மீன் அது எங்க இருக்கு, லொகேட் ஆயிருக்கு, பிளஸ் எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பிஎம் நரேந்திர மோடி இவங்க என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? யாருக்கும் இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா HCL குரூப். HCL குரூப்போட ஹெட் குவார்டர் வந்து நோய்டா உத்தரப்பிரதேஷ். அண்ட் ஃபாக்ஸ்கான் அப்படின்றது ஒரு டைவானிஸ் எலக்ட்ரானிக் கம்பெனி. அப்போ இந்தியாவுக்கும் தைவான், நம்ம தாய்வான் அப்படின்றது ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்குமே இன் பிட்வீன் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. அந்த 2 கம்பெனியோட நேமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து இந்தியால HCL குரூப் நோய்டா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இது வந்து ஃபாக்ஸ்கான், இது வந்து ஒரு தாய்வானிஸ் எலக்ட்ரானிக் கம்பெனின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் எதுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டாங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் யூனிட் வந்து செட்டப் பண்றதுக்காக. ஓகேவா? இது எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 2027ல தான் இதோட ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். ஓகேங்களா? இது எங்க லொகேட் பண்றாங்கன்னா ஜேவார் ஏர்போர்ட் இன் யமுனா எக்ஸ்பிரஸ் வே, நியர் ஜேவார் ஏர்போர்ட் இந்த யமுனா எக்ஸ்பிரஸ் வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இங்கதான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த செமிகண்டக்டர் யூனிட் வந்து செட்டப் பண்ண போறாங்க. இன் எங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? இன் உத்தரப்பிரதேஷ். இது எந்த 2 கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க, HCL குரூப் பிளஸ் வந்து ஃபாக்ஸ்கான்ன்றது தாய்வானிஸ் எலக்ட்ரானிக் கம்பெனி. செமிகண்டக்டர் யூனிட் வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஓகே, இது வந்து 6th செமிகண்டக்டர் யூனிட். ஓகேவா? இப்ப செட்டப் பண்ண போறது வந்து 6th செமிகண்டக்டர் யூனிட். ஓகே, இதுக்கான அமௌண்ட் எவ்வளவுனா 3706 crore. இப்ப இந்த 6th செமிகண்டக்டர் யூனிட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா 3706 crore வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இது வந்து எந்த மிஷன் கீழே வருதுன்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் கீழே தான் வருது. ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் யூனிட் சொல்றாங்க. உத்தரப்பிரதேஷ்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் யூனிட். ஓகேங்களா? அப்ப இது வந்து 6th செமிகண்டக்டர்னா அதர் 5 செமிகண்டக்டர் யூனிட்மே வந்து இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இதுலயே இன்னொரு நியூஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. இப்போ வந்து 2 கம்பெனி சேர்ந்து தானே செமிகண்டக்டர் யூனிட் வந்து செட் பண்ணிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 5 இருக்குல்ல, இந்த 5 வந்து எங்கெங்க செட் பண்ணிருக்காங்கன்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மைக்ரான் டெக்னாலஜி இவங்க வந்து USA பேஸ்டு. இவங்க செமிகண்டக்டர் டெஸ்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து குஜராத்ல வந்து செட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். இது வந்து அந்த அதர் 5 செமிகண்டக்டர் யூனிட் பத்தி தான் இப்ப படிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாடா எலக்ட்ரானிக் பிரைவேட் லிமிடெட். இவங்க வந்து செமிகண்டக்டர் ஃபேப் ஃபெசிலிட்டி வந்து டோல்ரா குஜராத்ல செட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜஹீரோட் அசாம். இவங்க வந்து அவங்களோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் கிரீன் ஃபீல்டு செமிகண்டக்டர் அசம்பிளி இது வந்து அசாம்ல செட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓசாட் ஃபெசிலிட்டி அப்படின்னா அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்டிங் இத வந்து குஜராத்ல தான் செட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் கைனிஸ் டெக்னாலஜி. இவங்க அதே ஓசாட் ஃபெசிலிட்டிய குஜராத் பிளஸ் ஹரியானா 2 இடத்துலயுமே செட் பண்ணிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா ஒயர் பாண்ட் இன்டர் கனெக்டுக்காக. இப்போ 6th செமிகண்டக்டர் யூனிட் உத்தரப்பிரதேஷ்ல செட் பண்றாங்க. அந்த அதர் 5 சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சப்போஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா எக்ஸாம்ல இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து எப்படி வருதுன்றதே நம்மளால டிசைட் பண்ண முடியல. அதனால எல்லாமே படிச்சுக்கிறது நல்லதுதான். ஓகேங்களா?
இப்ப 6th ஒன் செட் பண்ண போறதுதான் HCL குரூப்பும் ஃபாக்ஸ்கானும். ஓகே, உத்தரப்பிரதேஷ்ல 6th செமிகண்டக்டர் யூனிட் 3706 crore வந்து இதுக்கான அமௌண்ட். இதை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா 2027ல தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்கான ஃபுல் நியூஸ் ஒன்ஸ் படிச்சுக்கலாம். ஓகே, இங்க இருக்கு பாருங்க. நீங்க எப்பவுமே இந்த ஷார்ட் நியூஸ் ஒன்ஸ் படிச்சுட்டு இத ஃபுல் நியூஸ் ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கிறது தான் நான் வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இருக்க எல்லாமே அதுல கவர் ஆயிடும். பட் ஆனா நீங்க ஒன்ஸ் இதுல படிச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதேதான் கொடுத்திருக்காங்க இங்கேயும். இப்போ இந்த 6 செமிகண்டக்டர் யூனிட்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்களா, இதுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா 76,000 crore. ஓகேங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இப்ப 6th செமிகண்டக்டர் யூனிட் டெவலப் பண்றதுக்கு 3706 crore தான். ஓகேவா? இந்த ISM அப்படின்னு இருக்குல்ல, இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், இது வந்து ஒரு பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது எப்ப அபிஷியலா அபிஷியலி யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த இயர்லனா 2021ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கான டோட்டல் பட்ஜெட் அவுட்லே தான் வந்து 76,000 crore. இப்ப நம்ம பண்ற 6th செமிகண்டக்டருக்கு 3607 crore. ஓகே, சோ அப்ப क्वेश्चन எக்ஸாம்ல இப்படியும் வர சான்சஸ் இருக்கு. இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணாங்க, இல்லனா எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி क्वेश्चंस வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2021ல தான் வந்து இத லான்ச் பண்ணிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மத்ததெல்லாம் நம்ம அதுல கவர் பண்ண நியூஸ் தான் எல்லாமே. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட மினிஸ்டர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே, தேர்ட் ஒன், டாக்டர் ஜிதேந்திர சிங் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் பப்ளிக் ஃபண்டட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றத டெடிகேட் பண்ணிருக்காங்க. இது வந்து என்னன்னா DSTICGEP பயோ ஃபவுண்டரி. எப்போ இது பண்ணி டெடிகேட் பண்ணிருக்காங்கன்னா 31st போர்ட் மீட்டிங் ஆஃப் கவர்னர்ஸ் அப்பதான் வந்து இந்த DSTICGEP பயோ ஃபவுண்டரி இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் பப்ளிக் ஃபண்டட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க. யாருன்னா ஜிதேந்திர சிங். ஓகேங்களா? இந்த 31st போர்ட் மீட்டிங் ஆஃப் கவர்னர் யாருடைய எந்த கவர்னர்ஸ்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி இருக்காங்களா, அவங்களோட 31st போர்ட் மீட்டிங்ல தான் இது பண்ணிருக்காங்க. இது எங்க நடந்திருக்குன்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட பயோ எக்கனாமி வந்து USD 10 பில்லியன்ல இருந்து USD 165.7 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 10 பில்லியன்ல இருந்து 165.7 பில்லியன் கம்பேர் டு இயர் வந்து 2014 to 2024 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவோட பயோ எக்கனாமி. ஓகேங்களா? இந்தியாவோட பயோ எக்கனாமி பத்தி பேசுறாங்க இங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டார்கெட் வந்து 300 பில்லியன் வந்து இவங்க 2030க்குள்ள வந்து அச்சீவ் பண்ணணும்ன்றது டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட பயோ எக்கனாமி வந்து 300 பில்லியன் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு 2030க்குள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இது வந்து எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில தான் நடந்திருக்கு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து எவ்வளவு இந்தியாவோட பயோ எக்கனாமி ரைஸ் ஆயிருக்குன்னா 10 பில்லியன்ல இருந்து 165.7 பில்லியனுக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. 300 பில்லியன் டார்கெட் வந்து 2030ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ICGEP பயோ ஃபவுண்டரினா என்னன்னு கொடுத்திருக்காங்க பாரு. இது எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா இந்த சிந்தட்டிக் பயாலஜி, பயோ மேனுஃபேக்சரிங், பிரிசிஷன் பயோ டெக்னாலஜில எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த வந்து ஃபெசிலிட்டியை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த பயோ ஃபவுண்டரின்றது கீ காம்போனன்ட் ஆஃப் இந்தியாவோட பயோ E3. இந்த பயோ E3ன்றது லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாம் நம்ம படிச்சுப்போம். எக்ஸாம்லயுமே வந்துச்சு இந்த கொஸ்டின். E3னா 3 ஈக்கு என்னென்ன அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? பயோ E3னா பயோ டெக்னாலஜி ஃபார் எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசில இது ஒரு கீ காம்போனன்ட் தான் இந்த பயோ ஃபவுண்டரின்றது. ஓகேவா? அதுதான் இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெடிகேட் பண்ணிருக்காங்க.
அதுக்கப்புறமா பயோடெக்னாலஜி செக்டர்ல இந்தியா வந்து இப்ப 12th ரேங்க் இருக்காங்க இன் குளோபலி, ஓகேங்களா. அண்ட் 3rd பொசிஷன்ல இருக்காங்க ஏசியா பசிபிக் ரீஜன்ல. ஓகே, இப்ப நம்மளோட கண்ட்ரி வந்து லார்ஜஸ்ட் வேக்சின் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டா எமர்ஜ் ஆயிருக்காங்க. அண்ட் 3rd லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமா இருக்காங்க குளோபலி பார்க்கும்போது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஐசிஜிஇபி இருக்குல்ல, இத வந்து எப்ப ஃபவுண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1983ல தான் வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா நம்மளோட லைஃப் சயின்ஸ்ல வந்து அட்வான்சிங் ரிசர்ச் கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷனே வந்து ஃபவுண்ட் பண்ணிருந்தாங்க அப்போ. ஓகே, இந்த ஐசிஜிஇபில வந்து 69 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்தியாவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஐசிஜிஇபி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபண்டட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐசிஜிஇபியோட பயோ ஃபவுண்டரி தான் வந்து இப்ப டெடிகேட் பண்ணிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பயோ ஃபவுண்டரின்றது பயோ E3 பாலிசில ஒரு கீ ரோல் பார்ட்னு சொல்லலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ், டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் இவங்க யாருன்னா டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், ஓகேவா. இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேண்ட் டீப் ஓஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா சமுத்ரயான். சாமுத்ரயான் இதோட நேம் என்னன்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா சாமுத்ரயான். பாலாஜி ராமகிருஷ்ணன் யாருன்னா டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, ஓகேங்களா. இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வராங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணதான் என்னதுன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேண்ட் டீப் ஓஷன் மிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேரு தான் சாமுத்ரயான் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. இது எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா 2026ல தான் லான்ச் பண்ண போறாங்க, இந்த இயர் கிடையாது. சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இத லான்ச் பண்ண போற இயரே வந்து 2026 தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இயர் நம்ம நினைச்சுப்போம், ஓகேங்களா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாமுத்ரயான் அப்படின்றது பார்ட் ஆஃப் இந்தியாவோட டீப் ஓஷன். ஓகே, இதோட எய்மே என்னன்னா எக்ஸ்ப்ளோரிங் டீப் சி ரிசோர்சஸ் அண்ட் கண்டக்டிங் சயின்டிபிக் ரிசர்ச். ஓகே, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா சென்னை, தமிழ்நாடு. இந்த ஐகேர் சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் லிமிடெட் வந்து எங்க இருக்கு, இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னா கொச்சி, கேரளா. ஓகே, இதோட டைரக்டர் வந்து கிரின்சன் ஜார்ஜ். நெக்ஸ்ட் நியூஸ், ஃபிஃப்த் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்காங்கல்ல, இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் யூஸ வந்து ப்ராஹிபிட் பண்ணிருக்காங்க, பேன் பண்ணிருக்காங்க. எந்த செக்டார்லனா அக்வா கல்ச்சர் செக்டார்ல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்க யூஸ் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பேன் பண்ணிருக்காங்க. எந்த செக்டார்லன்னு பாத்தீங்கன்னா அக்வா கல்ச்சர் செக்டார்ல. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்கவும் சான்சஸ் இருக்கு, எந்த செக்டார்லன்னு கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா. இப்போ இந்தியா வந்து குளோபல் லீடரா இருக்காங்க. எந்த செக்டார்லன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷரி செக்டார்ல இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசரா இருக்காங்க, ஓகேங்களா. இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசரா இருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்க தான் ப்ராஹிபிட் பண்ணிருக்காங்க. மெடிக்கலி இம்பார்ட்டன்ட் இந்த ஆன்டி மைக்ரோபியல்ஸ்லாம் இருக்குல்ல சார், அதை தான் வந்து மெயினா பேன் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கு எதுக்கு கீழே ப்ராஹிபிட் பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆக்ட் 1963 கீழே தான் இதை பேன் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
சோ இதுல நம்ம மெயினா எக்ஸாம்க்குன்னு பார்க்கும்போது இந்தியா எந்த மினிஸ்ட்ரி வந்து இதை பேன் பண்ணிருக்காங்க, எந்த செக்டார்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்தியா வந்து ஃபிஷரிஸ் ப்ரொடக்ஷன்ல செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியா இருக்காங்க. பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரி நேம் வந்து பியூஷ் கோயல். ஓகே, அவ்வளவுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் இந்த C.DOT சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸும் சை எனர்ஜி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா டு டெவலப் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜினா குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜியை டெவலப் பண்றதுக்காக சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸும் சை எனர்ஜியும் MOU சைன் பண்ணிருக்காங்க. ஃபார் எந்த சிஸ்டம்க்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன் பேஸ்டு சிஸ்டம்க்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ட்ரோன் பேஸ்டு சிஸ்டம்க்கு. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டு நான் உடனே வந்து வீக்லி ரிவிஷன் பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பா மறக்கவும் மறக்காது, டக்குன்னு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் ஒரு நியூஸையே ஒரு 2-3 வாட்டி படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து மைண்ட்லயே இருக்கும். அது வந்து நம்ம மைண்ட் விட்டு போகாது. அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் May 1ல இருந்து May 7 வரைக்கும் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு உடனே வந்து May ஃபர்ஸ்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வந்து கொண்டு வந்திருந்தேன் குவிஸ் மூலமா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே மாதிரி May 8ல இருந்து May 15 வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு May செகண்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனும் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து May 3rd வீக்குக்கானதா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ May மந்த் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். படிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்க. இந்த PDF, இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வேணும்னா டெலிகிராம் குரூப்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த C.DOT அப்படின்றது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வராங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கீழே. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வராங்க. இந்த சை எனர்ஜி குவாண்டம் இந்தியான்றது ஒரு பெங்களூர் கர்நாடகா பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அக்ரிமெண்ட் போட்டு இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்றாங்க. எதுக்காகனா ட்ரோன் பேஸ்டு சிஸ்டம்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், நேஷனல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டட். இப்ப இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா IUCN இருக்காங்களா, இவங்க வந்து லோய்சாயானா அப்படின்றவங்க கூட கொலாபரேட் பண்ணி 12th எடிஷன் ஆஃப் பிரைமேட்ஸ் இன் பெரில், த வேர்ல்டோட 25 மோஸ்ட் என்டேஞ்சர்ட் பிரைமேட்ஸ் 2023-25 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபுல் நியூஸ் பாருங்க, புரியும். இப்போ இந்த ஸ்விட்சர்லாந்து பேஸ்ட் கம்பெனி தான் வந்து ஸ்விட்சர்லாந்து பேஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து என்னதுன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அவங்களோட ஸ்பெஷல் சர்வே கமிஷன் தான் வந்து லூசியானா, இவங்க வந்து USA பேஸ்டு. இவங்க கூட கொலாபரேட் பண்ணி என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 12th எடிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிரைமேட்ஸ் இந்த பெரில், த வேர்ல்டோட 25 மோஸ்ட் என்டேஞ்சர்ட் பிரைமேட்ஸ் 23 to 25 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எந்தெந்த கண்ட்ரிஸ், எந்தெந்த கான்டினென்ட்ஸ் வந்து இதுவா இருக்குன்னா ஏசியா, ஆப்பிரிக்கா, மெடாகஸ்கர் அண்ட் சவுத் அமெரிக்கா, இந்த ரீஜன்லாம் வந்து கவர் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க இதுல. ஓகேங்களா, இதுல அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். மொத்தம் வேர்ல்ட்லயே வந்து 25 மோஸ்ட் என்டேஞ்சர்ட் பிரைமேட்னு இந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா இந்த என்டேஞ்சர்ட் பிரைமேட்ஸ் இருக்குல்ல, இது வந்து அந்த அனிமலோட நேம்ஸ் கொடுத்திருக்காங்க 25யும், பிளஸ் வந்து இது எந்தெந்த கான்டினென்ட்ல இருக்குன்றது தனித்தனியா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு இது ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க. இந்த IUCN வந்து லோய்சாயானோட கொலாபரேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க. என்ன ரிப்போர்ட்னா பிரைமேட்ஸ் இன் பெரில், த வேர்ல்டோட 25 மோஸ்ட் என்டேஞ்சர்ட் பிரைமேட்ஸ் 23 to 25. இந்த 25 மோஸ்ட் என்டேஞ்சர்ட் பிரைமேட்ஸ் அக்ராஸ் எந்தெந்த ரீஜியனுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஆப்பிரிக்கா, ஏசியா, சவுத் அமெரிக்கா, மடகாஸ்கர், இந்த 4 ரீஜியன்லயும் சொல்லியிருக்காங்க.
அந்த ரீஜன்ல எந்தெந்த அனிமல்ன்ட்டு தனித்தனியா நேம் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட எடிஷன் வந்து 12th எடிஷன். ஓகேங்களா, அந்த நேம் பாக்ஸ் தான் இந்த இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து லிஸ்ட் ஆஃப் என்டேஞ்சர்ட் பிரைமேட்ஸ் இன் ஏஷியா. ஏஷியால பாத்தீங்கன்னா மொத்தம் 9 அனிமல்ஸ் இருக்கு என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல. ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா மொத்தமா 6 இருக்கு. மெதாகஸ்கர்ல பாத்தீங்கன்னா 4 இருக்கு. சவுத் அமெரிக்கால பாத்தீங்கன்னா 6 இருக்கு. சோ மொத்தம் 25. ஓகேங்களா, அது ஜஸ்ட் நேம் ஒரு வாட்டி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து கிளான்ஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஹெட் குவார்ட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த 25 நேம்ஸ்மே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் ஆனா சும்மா ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. எந்தெந்த ரீஜியன்ன்றதுனா அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 4 ரீஜியன்ஸ் பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க. யாருக்குன்னா நேபாளுக்கு. ஓகேங்களா, இந்தியா எந்த கண்ட்ரிக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னா நேபாளுக்கு. மொத்தம் எத்தனைனா 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஃபார் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மவுண்டெயின் டைலாக்குக்காக. ஓகேங்களா, டு சப்போர்ட் லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக இந்தியா 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நேபாளுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க, லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக. ஓகேவா, இது அதே மாதிரி சஹர்மதா சம்பத் அப்படின்றத வந்து ஒரு இனாகிரேஷன் பண்ணிருக்காங்க. இது எப்போனா கிளைமேட் சேஞ்ச் பேஸ் பண்ணி. ஓகே, இதுல 2 நியூஸ் இருக்கு. இந்தியா வந்து 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நேபாளுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற விதமா. நெக்ஸ்ட் சஹர்மதா சம்பத் அப்படின்ற இதுவுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இந்த சஹர்மதா சம்பத் இருக்குல்ல, இது வந்து ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் குளோபல் டைலாக். இதை யார் இனிஷியேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் நேபாள் தான் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கான தீம் தான் இங்க கொடுத்திருக்காங்க, கிளைமேட் சேஞ்ச், மவுண்டன் அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி. ஓகேங்களா, ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் போலாமா? இன்டர்நேஷனல் அஃபேர்ஸும் கம்ப்ளீட்டட். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பாருங்க. கனரா பேங்க் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா கனரா ட்ரூ ஹெட்ஜ் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கான டேக் லைனும் கொடுத்திருக்காங்க, க்ரோ வித் ட்ரஸ்ட் லீட் வித் ஹெட்ஜ்ன்ட்டு டேக் லைனும் மென்ஷன் பண்ணிருக்காங்க கனரா பேங்க். ஓகேங்களா, க்ரோ வித் ட்ரஸ்ட் லீட் வித் ஹெட்ஜ். ஓகே, இது என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா 0 இனிஷியல் டெபாசிட் வந்து ஆஃபர் பண்ணுது. ஃபார் யாருக்காகனா ஸ்மூத் ஆன்போர்டிங்காக. ஆன்போர்டிங்காக 0 இனிஷியல் டெபாசிட் வந்து ஆஃபர் பண்றாங்க. கனரா பேங்க் லான்ச் பண்ணது கனடா ட்ரூ ஹெட்ஜ். இவங்களோட டேக்லைன் என்னன்னா இந்த இதுக்காக க்ரோ வித் ட்ரஸ்ட் லீட் வித் ஹெட்ஜ். இந்த கனரா ட்ரூ ஹெட்ஜ்க்கான டேக்லைன் தான் இது. இது வந்து என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா 0 இனிஷியல் டெபாசிட் வந்து ஆஃபர் பண்ணுது ஃபார் ஸ்மூத் ஆன்போர்டிங்காக. இது வந்து கனரா பேங்க். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, இவங்க என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா யூனியன் வெல்னஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் டெபாசிட் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இனோவேஷன் ரீட்டைல் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம். இப்ப யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் வெல்னஸ் டெபாசிட் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த யூனியன் வெல்னஸ் டெபாசிட் வந்து இனோவேட்டிவ் ரீட்டைல் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் சொல்றது. ஓகேங்களா, இதுக்கான எலிஜிபிலிட்டி பாருங்க. ஏஜ் வந்து 18 to 75 இயர்ஸ் இருக்கணும். ஃபிக்ஸ்டு டென்யூர் வந்து 375 டேஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 6.75% பெர் ஹேனம். ஓகே, மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 லேக் சொல்லிருக்காங்க மினிமம் இன்வெஸ்ட். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 லேக் 3 crore சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ இங்க நம்ம வந்து 2 பேங்க் பத்தி பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து கனரா பேங்க், இன்னொன்னு வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. கனரா பேங்க் லான்ச் பண்ணதான் கனரா ட்ரூ ஹெட்ஜ். இதுக்கான டேக்லைன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா க்ரோ வித் ட்ரஸ்ட் லீட் வித் ஹெட்ஜ். இது என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா 0 இனிஷியல் டெபாசிட் ஆஃபர் பண்ணுது. ஃபார் எதுக்காகனா ஸ்மூத் ஆன்போர்டிங்காக. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா யூனியன் வெல்னஸ் டெபாசிட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா இனோவேட்டிவ் ரீட்டைல் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம். இதுக்கு என்ன ஏஜ், இதுல வந்து ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த மாதிரி ஏஜ், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், டென்யூர், ஃபிக்ஸ்டு டேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்மே வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வெல்னஸ் டெபாசிட்க்கு சேரணும்னா 18 to 75 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏஜ். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakh, மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 crore. ஓகே, ஃபுல் நியூஸ் பாருங்க. கனரா பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூர், கர்நாடகா. டேக்லைன் கனரா பேங்க்குக்கான டேக்லைன் டுகெதர் வி கேன். ஓகேங்களா? எம்டி அண்ட் சிஓ யாருன்னா கே சத்ய நாராயண ராஜு. நீங்க இந்த மாதிரி ஸ்டாட்டிக் நியூஸ் படிக்கும் போதே படிங்க. ஏன்னா எக்ஸாம்ல ஒரு சில டைம்க்கு இந்த ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம்லயுமே இந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. எதனா பேங்க் கொடுத்துட்டு அவங்களோட எம்டி அண்ட் சிஓ யார் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனாலதான் நீங்க தனியா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் தனியா எடுத்து படிக்கிறதுக்கு. சோ நியூஸோட சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. எம்டி அண்ட் சிஇஓ யார்னா ஏ மணிமேகலை. இதுக்கான டேக்லைன் வந்து குட் பீப்புள் டு பேங்க் வித். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், சிட்பி வந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க? சிட்பி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த இந்தியன் எம்எஸ்எம்இ செக்டார் ப்ராக்ரஸ் அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்றத வந்து சிட்பி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த இந்தியன் எம்எஸ்எம்இ செக்டார் ப்ராக்ரஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஓகேங்களா? இது எதுக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்குல்ல, இது வந்து இப்ப 6.2 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க மார்ச் 2025 வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட், எம்எஸ்எம்இயோட கான்ட்ரிபியூட்டிங் வந்து 30% ஆஃப் த இந்தியன் ஜிடிபில இருக்குன்னு சொல்றாங்க. எம்எஸ்சியோட கான்ட்ரிபியூட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இயோட மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ஷேர் பாத்தீங்கன்னா 45.79% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025ல. சோ சிட்பி லான்ச் பண்ண இது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த இந்தியன் எம்எஸ்எம்இ செக்டாரோட ப்ராக்ரஸ் அண்ட் சேலஞ்சஸ் பிளஸ் இவங்க அச்சீவ் பண்ண இதுவும் சொல்லியிருக்காங்க. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூட்டிங் நியர்லி, எம்எஸ்எம்இ மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ஷேரோட இதுவும் சொல்லியிருக்காங்க, growth. சோ அது படிச்சுக்கோங்க. இதோட ஃபுல் நியூஸ் பார்த்துடலாம் ஒன்ஸ். இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லக்னோ, உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? லக்னோ, உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு. இதுக்கான சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா மனோஜ் மித்தால். ஓகே, இந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட எம்எஸ்எம்இ என்டர்பிரைசஸ் செக்டார் வந்து சர்வே கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த சர்வேல தான் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் பத்தி சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இ வந்து இந்தியாவோட ஜிடிபில எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் பத்தி சொல்லியிருக்காங்க, எவ்வளவு இன்க்ரீஸ்ன்ட். ஓகே, இது 3 மட்டும் பாத்துக்கிட்டா போதும் இதுல. ஓகேங்களா? இதுல நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். நெக்ஸ்ட், உத்தரகாண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1910 crore வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா அவங்களோட அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்காக. ஓகேங்களா? உத்தரகாண்ட் ஸ்டேட் வந்து 1910 crore வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்காக. ஓகேவா? இந்த ஃபண்டிங் வந்து எந்தெந்த சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னா பித்தோராகர், சீதார்கஞ்ச், ருதார்பூர், காஷிப்பூர் இந்த சிட்டில எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஃபண்டிங் அமௌண்ட் தான் எவ்வளவுனா 1910 crore. ஓகேங்களா? எந்த பேங்க்னா யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்காக. ஓகேவா? எந்த ஸ்டேட்னா உத்தரகாண்ட். ஓகேவா? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து லக்சம்பர்க் பேஸ்டு ஒரு பேங்க். ஓகேங்களா?
இந்த சிட்டிஸ்மே 4 சிட்டிஸ், அந்த சிட்டியோட பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்தோராகர், சித்தார்கஞ்ச், ருத்ராப்பூர், காஷிப்பூர். இந்த 4 சிட்டில தான் கொண்டு வராங்க. இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பெனால்டி வந்து போட்டிருக்காங்க. 2.72 crore வந்து பெனால்டி போட்டிருக்காங்க. டோட்டல் crore அமௌண்ட் வந்து 2.72 crore. எந்த பேங்க் மேலனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் மேல ஃபார் ரெகுலேட்டரி நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக. இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால மட்டுமே 1,72,80,000 crore வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எந்தெந்த ஆக்சுவலி வந்து நம்ம இது வரைக்கும் படிச்சதுலயே பெனாலிட்டி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு தான் வந்து ஹையஸ்டா போட்டிருக்காங்க. பிளஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட இங்க ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் பத்தி படிக்கிறோமா, இவங்களுக்குமே வந்து ஹையஸ்ட் இதுதான் போட்டிருக்காங்க. மத்த எல்லாருக்குமே ஒரு லேக் கிட்ட தான் வரும். ஓகேவா பெனால்டி? சோ ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஈஸியா. இதே நியூஸ் தான் வந்து நம்ம வீக்லி கரண்ட் அஃபேரையும் ரிவிஷன் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபார் எதுக்காகன்னு அதுதான் நீங்க அந்த டெய்லி படிச்சிட்டீங்கனாலே வீக்லி நான் போடுறதுல நம்ம படிச்ச கொஸ்டின்ஸுமே வரும், படிக்காத கொஸ்டின்ஸுமே வரும். அப்போ நம்ம திரும்ப 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 அதையே படிக்கும் போது நமக்கு மைண்ட்ல கண்டிப்பா அது ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? சோ டெய்லி நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இதை படிச்சாலே போதும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. இப்ப எஸ்பிஐக்கு வந்து ஏன் பெனால்டி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரீசன் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கஸ்டமர் ப்ரொடெக்ஷன், அப்புறமா ஓபனிங் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட் பை பேங்க். இதுதான் ரீசன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு பெனால்டி போட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்து ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க்கு 1 crore பெனால்டி போட்டிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ரீசன்காக போட்டிருக்காங்கன்னா கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சர்டைன் ப்ரொவிஷன் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன். இதுக்காக ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். டாக்டர் மரியன் கெலா ஹங்காரியா, இவங்க வந்து பிரசிலியன் மைக்ரோபயாலஜிஸ்ட். ஓகேவா? மரியன் கெலா ஹங்காரியா பிரசிலியனோட மைக்ரோபயாலஜிஸ்ட். மெரியன் கெலா பிரசிலியன். ஓகே, இவங்க வந்து வின்னரா இருக்காங்க. எதுக்குன்னா 2025 வேர்ல்டு ஃபுட் பிரைஸ்க்கு இவங்க தான் வந்து வின்னர். சோ மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்றதுனால இந்த ஃபுட் ரிலேட்டட் அந்த இதுதான் வரும். கரெக்டா? சோ இவங்க வந்து 2025 வேர்ல்டு ஃபுட் பிரைஸ்க்கான அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா பயாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவ் டு கெமிக்கல் ஃபர்டிலைசர். கெமிக்கல் உரம் இருக்குல்ல, இதுக்கு பதிலு இவங்க வந்து பயாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. யாருன்னா மெரியன் கெலா ஹங்காரியா. இவங்க வந்து ஒரு பிரசிலியன் மைக்ரோபயாலஜிஸ்ட். அதனால இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த பெனால்டி நியூஸ் அவ்வளவுதான். அதுல இதுலயுமே வந்து இதோட இது மட்டும் ஃபுல் ஃபார்ம் மட்டும் பாத்துக்கோங்க. ஐ மீன் இந்த வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஹெட்குவார்ட்டர் வந்து யுஎஸ்ஏ தான். ஓகேங்களா? டேஸ் மோயின்ஸ் HOWA யுஎஸ்ஏ. ஓகே, அது மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா அஜய் குமார் இருக்காங்கல்ல, அஜய் குமார் வந்து நியூ சேர்மனா யூபிஎஸ்சிக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எத்தனை வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு. 6 வருஷத்துக்கு அஜய் குமார வந்து யூபிஎஸ்சியோட சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அஜய் குமார் வந்து பிரீத்தி சுதானை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்கேலா கொஜான்கோ ஜவாசிக்கி, இவரை வந்து நியூ சேர் ஆஃப் த ஐஓசி கோஆர்டினேஷன் கமிஷன், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட கோஆர்டினேஷன் கமிஷனுக்கு வந்து நியூ சேரா வந்து மைக்கேலா அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபார் எந்த வருஷத்துக்குன்னா 2032 ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு அதோட கோஆர்டினேஷன் கமிஷனா இப்பவே வந்து மைக்கேலாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இது எங்க நடக்க போகுதுன்னா ஆஸ்திரேலியால நடக்க போகுது, பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியால நடக்க போகுது. இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்றாருன்னா கிறிஸ்டி கவன்ட்ரிய ரீப்ளேஸ் பண்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்டிபிசி கிரீன் எனர்ஜி இருக்காங்கல்ல, இவங்க வந்து சரித் மகேஸ்வரிய வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. என்னவானா சிஇஓ அண்ட் கீ மேனேஜரியலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து சாரித் மகேஸ்வரி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, சிஇஓ அண்ட் கீ மேனேஜரியலா. இவங்க யாரை சக்சீட் பண்றாங்கன்னா ராஜீவ் குப்தாவை சக்சீட் பண்றாங்க. ஓகேவா? மகேஸ்வரி வந்து குப்தாவை சக்சீட் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் திரௌபதி மர்மு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சூரியகாந்த வந்து
எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க ஃபார் எதுக்காகனா நால்சா. ஓகேவா, யார சக்சீட் பண்றாங்கன்னா ஜஸ்டிஸ் BR காவைய வந்து சக்சீட் பண்றாங்க. ஓகே, இது ஃபுல் நியூஸ் பாருங்க. இந்த நால்சான்றது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகேவா, அதோட எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா தான் வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த வந்து பிரசிடென்ட் திரௌபதி மர்மு வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. யார சக்சீட் பண்ணினா ஜஸ்டிஸ் BR காவாய். இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஜஸ்டிஸ் தான். இவரை வந்து இப்ப சக்சீட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாருங்க, இந்தியாவை சேர்ந்த கியான் சென்னை இவங்களும் சபிரா ஹாரிஸ் இவங்க 2 பேருமே பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா ISSF ஷாட்கன் வேர்ல்ட் கப் 2025ல. ஓகேவா, எங்க நடந்துச்சுன்னா இது டிராப் மிக்ஸ்டு டீம். டிராப் மிக்ஸ்டு டீம்ல ஓகேங்களா, யாரு டிஃபீட் பண்ணிருக்காங்கன்னா டர்க்கியோட டால்கா டன்சரை வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்க. டர்க்கியோட டால்கா வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்க. பிரான்ஸ் மெடல் எந்த ஈவென்ட்னா டிராப் மிக்ஸ்டு டீம் ஈவென்ட். ஓகேங்களா, இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷனோட ஷார்ட் கன் வேர்ல்ட் கப் 2025 தான் இந்தியாவை சேர்ந்த 2 ஷூட்டர்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதுவும் பிரான்ஸ் மெடல் கியான் சென்னை, சபிரா ஹாரிஸ். ஓகேங்களா, என்ன ஈவென்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க நடந்துச்சுன்னா சிப்ரஸ்ல நடந்துச்சு. நிக்கோசியா சிப்ரஸ் இது இங்கதான் நடந்துச்சு. இது வந்து 3rd வேர்ல்டு கப்பா 2025 சீசன்ல. ஓகேங்களா, இவங்க டிஃபீட் பண்ண டீம் தான் வந்து டர்க்கியோட டால்கா டன்சர் அண்ட் பெலின் கயாவை தான் வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்க ஃபைனல் மேட்ச்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஆபிச்சுரி. ராபர்ட் டாக்லஸ் பென்டன் இவங்க வந்து பாஸ்ட் அவே. இவங்க எங்கன்னா நியூயார்க் USA-ல. இவர் வந்து பிளேசஸ் இன் த ஹார்ட் 1984ல யூஷுவல் ஃபார் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே அப்படின்ற ஒரு இதுவும் வந்து ஏர்ன் பண்ணிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவரோட ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஒரு ஆபிச்சுரினாலே இவங்க எதனா அவார்ட் வாங்கியிருந்தா அதை படிச்சுக்கணும். பிளஸ் இவங்க எந்த கண்ட்ரியோ எந்த இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் வந்து இப்ப வந்து இவர் வந்து பிளேசஸ் இன் த ஹார்ட் 1984ல பண்ணதுக்கு பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே வந்து அவார்ட் வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஆஸ்கர் சாரி யூஷுவலா ஆமா ஆஸ்கர் வின் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, 3 டைம் ஆஸ்கர் வின்னர் இவர் வந்து ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராபர்ட் டாக்லஸ் பென்டன். இவர் தான் இறந்துட்டாரு. இவர் USA சேர்ந்தவர். ஓகேவா, ஆஸ்கர் ஃபார் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே பிளேசஸ் இன் த ஹார்ட் 1984 பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே. இங்க வந்து ஆஸ்கர் வரும், இது ஸ்பெல்லிங் மாத்திக்கோங்க. ஓகேங்களா, இங்க ஆஸ்கர் இருக்கும், அது மட்டும் ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து விக்ரம் கைக்வாட். இவருமே வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவர் வந்து நேஷனல் அவார்ட் வின்னிங் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகேவா, நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆபிச்சுரி படிக்கிறோம். விக்ரம் கைக்வாட் விக்ரம் வந்து இந்த ஹை படத்துல எல்லாம் நிறைய வந்து கெட்டப் போட்டிருப்பாங்கல்ல, சோ மேக்கப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவருக்கு. அதனால வந்து நேஷனல் அவார்ட் வின்னிங் மேக்கப் ஆர்டிஸ்ட். இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவரும் இறந்துட்டாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு 3 நேஷனல் அவார்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்காரு. ஃபார் எதுக்காகனா பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். எந்த பிலிம்க்குன்னு பாத்தீங்கன்னா பெங்காலி பிலிம்க்கு. ஓகே, ஒன்னு வந்து மொனார் மனுஷ் 2010ல. ஓகே, இன்னொன்னு வந்து ஹிந்தி பிலிம் டர்ட்டி பிக்சர் அண்ட் மராத்தி பிலிம் வந்து பால்கன் ஹர்வா. பெங்காலி பிலிம் வந்து ஜாதிஸ்வர் இன் 2014. இந்த பிலிம் நேம்லாம் சும்மா நீ படிச்சு வச்சுக்கோங்க. இவரோட பேரு, இவர் எந்த இதுக்காக அவார்டு வாங்கியிருக்காரு, எந்த வருஷத்துல வாங்கியிருக்காருன்றது மட்டும் சும்மா படிச்சுக்கோங்க. 3 நேஷனல் அவார்ட் வின்னர் விக்ரம் கைக்வாட். ராபர்ட் டாக்லஸ் வந்து 3 டைம் ஆஸ்கர் அவார்ட் வின்னர். ஓகேவா, அவ்வளவுதான் இன்னைக்கான நியூஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நான் ஃபைனலா May 1 to 31 கண்டினியூவா க்ளூ வச்சு எடுத்துட்டு வரேன். அப்பதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து வீக்லி செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர் குவிஸ் ரிவிஷனுமே வந்து 3 பார்ட்டா எடுத்துட்டு வந்து அப்லோட் பண்ணிருக்கேன்.
ஓகே, அதையும் பார்க்காதவங்க பாருங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. அப்போ இன்னும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.